हाय फ्रेंड्स वेलकम टू रमेश्री व्लॉग इनकी நம்ம சூப்பரா நல்ல டேஸ்டியா எக் கிரேவி செய்ய போறோம் எக் கிரேவின்னு சொல்லலாம் எக் மசாலான்னு சொல்லலாம் சூப்பரா செம்ம டேஸ்டா இருக்கும் சிம்பிளா நம்ம சட்டுன்னு செஞ்சலாம் ரொம்ப லேட்டெல்லாம் ஆகாது வாங்க என்ன செய்றோம் எப்படி செய்றோம்னு பாப்போம் செம்ம டேஸ்டா இருக்கும் பூரி சப்பாத்தி இட்லி தோசை ஒயிட் ரைஸ் கூட நம்ம சாதத்துல கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம் சூப்பரா லைட்டா சூடா சாதம் வச்சு லைட்டா நெய் ஊத்தி இந்த எக் கிரேவி போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அமிர்தமா இருக்கும் சூப்பரான எக் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பாப்போம் எல்லாம் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அதுல ஆல்ங்கிற ஆப்ஷன் வரும் அதை வந்து பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பாருங்க நான் வந்து ஸ்டவ்ல ஒரு pan வச்சிருக்கேன் நம்ம ஸ்டவ் பத்த வச்சுக்கலாம் pan நல்லா சூடாகட்டும் pan சூடாயிடுச்சு நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரொம்ப வேண்டாம் நம்ம வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் வதக்கிறதுக்கு தான் அதுக்கு கொஞ்சமா ஊத்துனாவே போதும் பாருங்க நான் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயமா எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் தோல் உரிச்சிட்டு கழுவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் 2 தக்காளி சின்ன சைஸ் தக்காளியை 2 தக்காளி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமா பூண்டு ஒரு முழு பூண்டுல பாதி பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி எடுத்து தோலை வெட்டிட்டு தோலெல்லாம் சீவிட்டு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு வெங்காயம் தக்காளி எல்லாமே ஒண்ணா போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி எல்லாத்தையுமே ஒண்ணா போட்டு வதக்கிக்கலாம் நல்லா வதங்கட்டும் ரொம்ப நல்லா வதங்கணும்னு இல்லை ஒரு அளவுக்கு ஒரு அரை பாகம் முழு பாகம் வதங்க தேவையில்ல அரை பாகம் வதங்கினா போதும் நம்ம வதக்கி அரைச்சி மறுபடியும் வதக்க தான் போகிறோம் அதனால் ஒரு பாதி வதக்கினா போதும் நல்லா வதங்கட்டும் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம் நல்லா ஆறனதுக்கப்புறம் அரைக்கணும் சூடாக அரைச்சோம்னா மூடி மிக்ஸி ஜார் மூடி வந்து திறந்துக்கிட்டு மேலெல்லாம் தெரிச்சிடும் அதனால் நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கலாம் நம்ம அப்படியே ஆறட்டும் இங்கே பாருங்கள் நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டேன் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டுலாம் அதோட கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கலாம் தயிர் ஊற்றி ஒன்றாவே அரைச்சிக்கலாம் நம்ம தயிர் தனியாக கூட ஊற்றிக்கலாம் அப்படி ஊற்றினோம்னா அப்படியே கட்டி கட்டியாக திரியாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் மிக்சிலே போட்டு இதோட கூட அடிச்சுக்கிறது நல்லது தயிரையும் அரைச்சிக்கலாம் அதோட கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு ஊற்றியிருக்கேன் நல்லா நைஸாக தண்ணி ஊற்ற வேணாம் இதுவே இந்த தக்காளியிலேருந்து தண்ணி வரும் தயிர் ஊற்றிருக்கோம் இதுவே கரெக்டாக இருக்கும் நைஸாக அரைச்சிட்டு வரலாம் இப்போது வெங்காயம் வதக்கணும் இல்லைங்களா அதே பேன் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போதும் நிறையா வேண்டாம் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக சால்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் கம்மியாகவே சால்ட்டு மிளகாத்தூள் வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் கம்மியாக தான் போடுறேன் அரை டீஸ்பூன் கம்மியாக போடுறேன் போட்டுட்டு இந்த எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா கலக்கிக்கலாம் இப்போது நான் வந்து ஒரு 4 முட்டை பாருங்க 4 முட்டை வேக வச்சு பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கலாம் இந்த 4 முட்டையும் இதில் இப்படி கவுத்தி அந்த உப்பு காரம் எல்லாம் வந்து முட்டையில் இறங்கணும் இப்படி கவுத்தி வச்சுக்கணும் வச்சுட்டு உடனே நம்ம திருப்பக்கூடாது கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடலாம் கொஞ்சம் லோ ஃப்ளேம் வச்சுக்கலாம்
அப்படியே இருக்கட்டும். நல்லா அந்த எண்ணெயில் வந்து கொஞ்சம் நல்லா செவந்து வரணும். அது முட்டை வந்து அந்த அடிபாகம் உள்பாகம் நல்லா செவந்து வரணும் எண்ணெயில். ஒரு பக்கம் நல்லா செவந்துருக்கும், அடுத்த பக்கம் திருப்பிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு செவரணும். அப்போ தான் நமக்கு கிரேவியில் வந்து முட்டை கரையாமல் இருக்கும். பாதி பாதியாக கட் பண்ணி போடுறதுனால இந்த முட்டைன்னா இந்த மஞ்சள் இருக்கு இல்லைங்களா, அது வந்து கரையாமல் இருக்கும் கிரேவியில். அதனால தான் இந்த அளவுக்கு நல்லா செவர வச்சுக்கணும். செவர வச்சுட்டு திருப்பி போட்டோம்னா இந்த பக்கம் அந்த அளவுக்கு செவரணும் இல்லை, நமக்கு உள்பாகன்னா நல்லா செவரணும். அப்படியே லைட்டாக இப்படி கலக்கி விட்டாவே மேல் பாகம் செவந்துடும். நமக்கு கிரேவியில் வந்து இந்த மஞ்சள் கரைஞ்சி வராமல் இருக்கும், அதுக்கு தான். போதும். இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போது அதே பேனை வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாம் அரைச்சிருக்கலாம். அதை வந்து தயிரெலாம் ஊற்றி அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா துவலாக வதக்கிக்கலாம். நல்லா துவலாக எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த பச்சை வாசனைலாம் இருக்காது. நம்ம வந்து கொஞ்சம் தான் வதக்கியிருக்கோம், வெங்காயம் தக்காளியெலாம் கொஞ்சம் தான் வதக்கியிருக்கோம். அதனால் இதில் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா துவலை வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நல்லா வதங்கட்டும். இது பாருங்கள், நல்லா வதங்கி சுருளாக வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பும் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் போட போகிறேன். தனித்தனியாக குழம்பு மிளகாத்தூளும் தனித்தனியாக மிளகாத்தூளும் மல்லித்தூளும் தனித்தனியெல்லாம் போடலை. குழம்பு மிளகாத்தூள் நம்ம எல்லாம் போட்டு கலந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, குழம்பு மிளகாத்தூள் அதை போட போகிறோம். நம்ம முட்டையிலே கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கோம். முட்டையில் சால்ட்டு இருக்கும். நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான சால்ட்டு மட்டும் ஒரு 1/4 டீஸ்பூன், ரொம்ப வேணாம். மிளகாத்தூள் ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ஏன்னா தயிர் ஊற்றிருக்கோம், தக்காளி போட்டிருக்கோம். ஒரு 1.5 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். நமக்கு புளிப்பாக இருக்கும். தயிர் ஊற்றிருக்கும், தக்காளி போட்டிருக்கோம், அதனால் புளிப்பாக இருக்கும். இதோட கூட கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். வாசனைக்காக தான். எல்லாம் கம்மன்னு வாசனையாக செம்ம சூப்பராக இருக்கும். இந்த கிரேவி வந்து பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ் கூட தொட்டு சாப்பிட்லாம். சூப்பராக போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். கரம் மசாலா 1/2 ஸ்பூன், கறி மசாலா 1/2 ஸ்பூன். கரம் மசாலா வேறு, கறி மசாலா வேறு, ரெண்டுலேயும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு இது நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போய், அந்த மிளகாத்தூள் போட்டோம் இல்லைங்களா, அந்த பச்சை வாசனைலாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிட்டேன். நல்லா அந்த மசாலா பச்சை வாசனைலாம் போய் சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சுருளாக வதக்கியாச்சு. நல்லா கமன்னு வாசனை இப்பயே வருது. இப்போது மிக்ஸி ஜார் கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தான், ரொம்பலாம் தேவையில்லை. ஏன்னா நம்ம கிரேவி மாதிரி தான் செய்கிறோம், கிரேவி தான் செய்கிறோம். அதனால் தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது. தண்ணி கொஞ்சம் நல்லா கொதித்து தண்ணி வற்றணும். பாருங்க, அந்த தண்ணிலாம் வற்றி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. நல்லா துவலை நம்ம கிரேவி ரெடி பண்ணியாச்சு. இப்போது முட்டை நம்ம வந்து முன்னாடியே காரம் போட்டு எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இது மேலே ஒன்று அப்படியே கவுத்தி வச்சுக்கலாம்.
அப்போ தான் இந்த மசாலாலாம் முட்டையில் இறங்கும். இப்போ வந்து நமக்கு இந்த மஞ்சள் கரையாது. நம்ம ஏன்னா முன்னாடியே வந்து நல்லா எண்ணெயெல்லாம் வறுத்து எடுத்துட்டோம். வந்துட்டே இருக்கட்டும். நம்ம போட்டு உடனே திருப்பக்கூடாது. மசாலா மட்டும் மேலே அப்படியே கொஞ்சம் எடுத்து மேலே போட்டுடலாம். நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெல்லாம் சூப்பரான காம்பினேஷன். சூடாக சாதம் வச்சோம் போட்டு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். கொஞ்சமாக லைட்டாக நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போது திருப்பிக்கலாம். நம்ம அந்த கிரேவியோடு திருப்பணும். அப்படியே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. முட்டை கிரேவி நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். அப்படியே மேலே வந்து கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். சூப்பராக எக் கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பாருங்கள், நல்லா சூப்பராக நல்லா டேஸ்டியாக நம்ம எக் கிரேவி செஞ்சுருக்கோம். செம்ம சூப்பராக இருக்கும். பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன் இது. எல்லாம் சூடாக சாதம் வச்சு லைட்டாக நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். இந்த முட்டை கிரேவி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். பூரி சப்பாத்திக்கெலாம் இன்னும் சூப்பராக இருக்கும். ஆப்பத்துக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்கலனாலும் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.